ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு குட் ஈவினிங், டைம் வந்து 5:09. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பார்க்குறோம். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்துடைய பேர் வெப்பன்ஸ். இந்த மூவியை டைரக்ட் பண்ணது யாருன்னா சாச் கிரேகர். இவர் இதுக்கு முன்னாடி வந்து பார்பெரியன் என்ற படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்டு இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர், த்ரில்லர், மிஸ்ட்ரி, கல்ட் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வரும். அந்த மாதிரி ஒரு ஜான்ட்ரியில் வரும். அண்டு சூப்பர்பான ஒரு சினிமோட்டோகிராஃபி அண்ட் எக்ஸலண்ட்டான ஒரு எடிட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் லீனியர், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருக்கும். அண்ட் மியூசிக் வந்து செம்மையாக இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்கும் நல்லாயிருக்கும். அண்டு சவுண்ட் டிசைனிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த படத்தில் வர சவுண்ட் டிசைனிங்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அது எனக்கே ஆக்சுவலி கொஞ்சம் யூஸ் ஆகும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு. ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அந்த படம் மூவி. அந்த படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் ரொம்ப நல்லா என்கேஜிங்காக இருந்துச்சு. அடுத்தது என்ன நடக்க போகுது அண்டு ஸோ இதான் நல்லா இருந்தது. அண்ட் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தி இன்ஸ்டிடியூட் என்ற ஒரு நாவல் புக்கு தான் எனக்கு மைண்டுக்கு வந்தது. அது வந்து ஸ்டீஃபன் கிங் எழுதுனது. ஸோ ஓகே, அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். ஸோ அந்த படத்துடைய ஸ்டோரி வந்து நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். மேப்ரூக் என்ற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 17 ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் ஆகிருப்பாங்க. அவங்க காணாமல் போய்ட்டுருவாங்க. அவங்க எத்தனை மணிக்கு அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்கன்னா 2:17 AM வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி ஓடுறாங்க. அண்ட் ஒரே மாதிரி ஒரு லைன் ஃபார்மேட்டில் தான் ஓடுறாங்க. அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க, அதுதான் அந்த படத்துடைய கதை. ஆனால் அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா 17 பேர் காணாமல் போயிட்டாங்கனாங்களே. அந்த கிளாஸில் ஒரே ஒரு பையன் மட்டும்தான் காணாமல் போகாமல் இருப்பான். அவன் தான் அலெக்ஸ் லிலி. அண்டு அவனை சுற்றி நடக்கிற பல சம்பவங்கள் அண்டு வெவ்வேறு நபர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆர்ச்சர் கிராஃப்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரில் வந்து ஸ்டோரி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஜஸ்ட்டு வேறு ஒரு பர்சனை மீட் பண்ணுவாங்க. ஜஸ்டின் ஒரு பர்சனை மீட் பண்ணுவாங்க. இல்லை ஜஸ்டின் கேண்டீன் என்ற கேரக்டரில் வந்து ஸ்டோரி ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஆர்ச்சர் கிராஃப் அவருடைய பர்ஸ்பெக்டிவை காமிப்பாங்க. எல்லாமே ஒரு ரியல் டைமில் நடக்கிறது. அந்த ரியல் டைமில் யார் என்னென்ன பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு ஒவ்வொருத்தரும் ஸ்டோரியாக வரும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆர்ச்சர் கிராஃப் அவரோட கேரக்டரு, ஜஸ்டின் கிராண்டி அவங்களோட கேரக்டரு, அதுக்கப்புறம் பால் என்ற போலீஸ் ஒரு கேரக்டர் காமிப்பாங்க. அந்த போலீஸ் வந்து ஒரு திருடனை பிடிப்பாங்க. அந்த திருடனுடைய அவன் என்ன அந்த ஊரில் பண்ணிகிட்ருக்கான் அவனோட ஸ்டோரி காமிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய பர்ஸ்பெக்டிவ் காமிப்பாங்க. அதை ஜேம்ஸ் என்ற அந்த திருடன் பேர், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவாக காமிப்பாங்க. அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, சுவாரஸ்யமாக இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சு. அண்ட் ஒவ்வொருத்தரும் ஒரு கேரக்டர் ஆரம்பிக்கும் போது இவங்க இப்படி தான் ஆக போகிறாங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்ட்டு நம்மளால் ப்ரெடிக்டே பண்ணிக்க முடியாது. படத்தில் வந்து கொஞ்சம் லைட்டாக காமிக்கல் டச்சும் இருக்கும், பார்பரி மூவி மாதிரி. ஸோ இதுதான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா சினிமாட்டோகிராஃபி. எனக்கு வந்து ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். அந்த ஷாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்னோடய மூவிஸில் நான் அந்த மாதிரி ஷாட்டு நான் ரெகுலராக வைக்கணுன்ட்டு நான் விரும்புகிறேன். அந்த ஷாட் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜேம்ஸ் வந்து இந்த போலீஸ் வந்து ஜேம்ஸை துரத்திட்டு வருவான் ஒரு திருடனை. அந்த திருடன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் பில்டிங்கு வேறு ஒரு சைடில் வந்து ஒரு பர்பெண்டிகுலராக ரன் ஆகும், ஒரு பேரலாக ரன் ஆகும். அந்த போலீஸும் பேரலாக வேறு ஒரு டைரெக்ஷனில் சேஸ் பண்ணுவாங்க, வேறு ஒரு ரோட்டு வழியாக, ஓகேவா? அது கொஞ்சம் சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப ரியல் டைமில் எடுத்திருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளஸ்டர் ஃபோபிக்னு ஒரு ஹாரர் மூவிக்கு வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி ஆங்கிள் இருக்கும். அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் லைட்னிங், அந்த ஃப்ரேமு, இந்த ஷேடோ, இது எல்லாமே ரொம்ப அழகாக எடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் மர்மமாக இருக்கும். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி சீன் இஸ் இம்பார்ட்டன்ட், அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் எடுத்திருப்பாங்க. ஸோ அண்ட் இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா ஜூலியா கார்னர் அவங்களுடைய ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஜோஷ் புரோலின் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து
அவர் வந்து ரொம்ப டஃப்பாக இருப்பார். அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு கேஸ்டிங் கம்ப்ளீட்டாக பர்ஃபெக்டான கேஸ்டிங். அந்த ஹோம்லெஸ் பர்சன் அவர் எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கேஸ்டிங். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சஸ்பென்ஸ் வந்து ஒரு பில்டப் ஒன்று இருக்கும். அந்த பில்டப் வந்து பார்பரியன்லேயும் நல்லா இருந்துச்சு. அண்டு சஸ்பென்ஸ் இந்த மூவிலும் நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்பரியன்லேயும் இந்த மூவிலையும் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த பார்பரியன் படத்தோடைய எண்டிங் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. இந்த படத்தினுடைய எண்டிங்கும் அந்தளவுக்கு எனக்கு இப்போ ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது. பட் ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ அது ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்பரியன் படத்துலேயும் ப்ரொடக்ஷன் டிசைன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துலையும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சினிமாட்டோகிராஃபி ஷாட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக்கிங் ஷாட் ஒன்று இருக்கும். அது எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே. அதாவது ஸ்டோரி ரிலேட்டடாக நம்மளுக்கு வந்து ஒரு கேரக்டருடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அதெல்லாம் நமக்கு தெரிய வரும். ஸோ அது எல்லாமே அந்த சினிமாட்டிக்காக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டோரி டெல்லிங் வந்து நான் லீனியர். அண்டு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மெட்டில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்மளுக்கு ரொம்ப கிளியராக புரிகிற மாதிரி இருந்தது. ஒரு நல்ல ஒரு படத்துக்கு நம்ம உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடாது சரி வேண்டாம். ஓகே. ஸோ இதான். அதுக்கப்புறம் அந்த பசங்க அப்பியரன்ஸ் ஆகிற கான்செப்ட் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஐடியா இருக்குல்ல, அந்த ஐடியாவை பில்டு பண்ணி அது கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றி பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு ஐடியாவை நம்ம எப்படி நொரிஷ் பண்ணணும், எப்படி பில்ட் பண்ணணும், அது இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த படத்தை நம்ம ரிசர்ச் பண்ணால் கூட நம்மளுக்கு நல்லா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல வந்தேன். ஓகேவா? ஸோ இதுதான். குட் ஈவினிங். டைம் வந்து 5:16. அண்ட் அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன். இந்த கரூரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. அது ரொம்ப சோகமான விஷயம். அண்டு என்ன சொல்கிறது, அது அது இந்த இழப்பீடு வந்து எதுவும் பண்ண முடியாது. அண்டு ஸோ இதுதான். ரசிகர்கள் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேனாட்டிக்காக இருக்காங்க அவருடைய ரசிகர்கள். அவருடைய ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்ராக இல்லை. அதாவது பார்ட்டி மேன் கேட்ருன்னு சொல்லுவாங்க. அந்த கேட்ராக இல்லை. கேட்ராக ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும். அந்த கம்யூனிட்டி மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு வாலண்டியர்ஸ் வந்து பக்காவாக ஒர்க்கபிள் வாலண்டியர்ஸாக பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு வாலண்டியர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இன்டலெக்சுவலான வாலண்டியர்ஸ் வந்து இல்லாத மாதிரி தான் தெரியுது. அண்டு ஒரு கேட்ரி பேஸ் வந்து கண்டிப்பாக தேவை டிவிகேக்கு. அண்டு இந்த ஆக்சிடெண்ட் வந்து தவிர்த்துருந்துருக்கலாம். அண்டு இவ்வளோ க்ரௌடு வந்து ஏன் ஒரு இடத்துல வந்ததுன்னு தெரில. விஜய் ஏன் லேட்டாக வந்தாருன்னு தெரில. அண்டு ஸோ இந்த மாஸ்க்கு ஆற்றணும் ஒரு பெரிய ஒரு டிரான்சிட் பில்டப் ஒரு செட் பண்ணியிருக்காரு. இனிமேட்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் பண்ணிங்கன்னா ஆர்கனைஸ்டாக பண்ணுங்கள், டிசிப்ளின்டாக பண்ணுங்கள். அண்டு கொஞ்சம் நல்லா ஒரு கிளாரிட்டியோட இதுக்கு முன்னாடி வேறு ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சியில் யாராச்சும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அவங்கள வச்சு கொஞ்சம் நல்லா ஒரு கைடன்ஸ் ஃபுல்லாக வச்சு நீங்கள் பண்ணுங்கள். அண்டு இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து கொஞ்சம் சரியே கிடையாது. அண்டு உங்கள் ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பார்ட்டி மேன் கேட்ரு கிடையாது. அவங்க வந்து ஒரு ஃபேனாட்டிக், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. அவங்கள வச்சு எந்த ஒரு ஓட்டும் உங்களால் வாங்க முடியாது. ஸோ இதுதான் என்னுடைய கருத்து. அண்ட் அவ்வளோதான். அப்புறமா அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அவ்வளோ உயிர் போயிடுச்சு. நீங்கள் ஏதோ கெத்து காமிக்கிறேன், மாஸ் காமிக்கிறேன், செந்தில் பாலாஜியோடைய ஃபோர்ட்டை உடைக்கிறேன், அதுன்னு சொல்லிவிட்டு அசல இப்போ எல்லாமே இறந்துட்டாங்க. அண்டு இப்போ அந்த இறந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப புவரான பீப்புள். அவங்க வசதியெலாம் கிடையவே கிடையாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் 3-4 பேரில் இறந்துருக்காங்க. நல்லா சின்ன பசங்க. ஸோ நிறைய பேர் லைஃப்லாம் போயிடுச்சு. அண்டு இதான் கைஸ், வேறு எதுவும் இல்லை. அண்டு அவ்வளோதான். ஓகே கைஸ், நம்ம இன்னொரு மூவி ஒப்பீனியன் வீடியோவில் பார்ப்போம். அண்டு இந்த நாமக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரூர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சோகமான ஒரு விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமா சொல்லிடுறேன். உங்களுக்கு டைம் கிடச்சின்னா அந்த படத்தை பாருங்கள், ரொம்ப நல்லா படம். அண்ட் மூவி ஒப்பீனியன் எதுவுமே பார்க்காம பார்த்துருங்க, நல்லாவே தான் இருக்குது. ஸோ இதான்.
ஸோ ஓகே கைஸ், பை பை, டேக் கேர், எனக்கு சேஃபாக இருங்க. இந்த மாதிரி க்ரௌடுக்கெலாம் போகாதீங்க. எதனாலும் டிவியில் பாருங்கள். தயவுசெய்து டிவியில் பாருங்கள். அவ்வளோ பெரிய க்ரௌடுக்கெலாம் எதுக்கு போகிறீங்க? அவ்வளோதான், ஓகேவா? இந்த மாதிரி பண்ணாதீங்க. தயவுசெய்து யாரும் போகாதீங்க. குழந்தைய கூட்டிகிட்டுலாம் போகாதீங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு போங்க. உங்கள் சுதந்திரம் தான், எங்கே வேணால் போகலாம். பட் ஆனால் இது கொஞ்சம் ஒரு க்ரௌடு எக்ஸ்போஷன் ஆகுதில்ல, இது ஒரு பாலிட்டிக்ஸ்லாம் ப்ளே ஆகுதுல்ல, அதனால் சேஃபாக இருங்கன்னு சொல்கிறேன். அவ்வளோதான், போங்க எல்லோரும். உங்களுக்கு வேணால் போங்க, பட் ஆனால் சேஃபாக இருங்க. ஓகே, பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல், பீஸ். ஓகே, நான் இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். நான் இந்த மூவியில் வர எல்லா சேசிங் சீனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது ஒன்று. அதுக்கப்புறம் இந்த மூவிக்குள்ளேயே ஒரு சில லேயர் ஆஃப் ஸ்டோரியும் இருந்துச்சு, அதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா, இவருடைய முதல் மூவி பார்பரியனில் ஒரு ரொமான்டிக்கான ஒரு லவ் சீன் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த காட்சியே ஆக்சுவலி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவர் ஹாரர் டேரக்டர் அண்ட் ரொமான்டிக்கான ஸ்டஃப் கூட நல்லா பண்ணுறாரு. ஸோ அதான் சொல்ல வந்தேன். ஸோ இது ஒன்று. அண்டு ஸோ இதான் கைஸ், மறுபடியும் சொல்கிறேன், அந்த சேசிங் சீனை ரொம்ப நல்லா பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஓகே, இப்போ டைம் வந்து 5:22 அண்ட் வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். பாய்.